இப்போ யூஎஸில் பார்த்தீங்கன்னா நீங்களாம் இமிக்ரெண்ட்ஸு க்ரீன் கார்டை வச்சுருந்தாலும் ரெசிடென்ஷியபிள் பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் இருந்தால் கூட ஒரு ஏலியனை பார்க்குற ஃபீல் வந்துருக்குல்ல, ஒரு ரேசிசமாக பார்க்குற ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது ஸ்லோவாக எல்லா கண்ட்ரிலையுமே கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகுது. அந்த மாதிரி இங்கே துபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு எல்லாரையும் வெல்கம் பண்ணுறீங்க, இந்தியன்ஸ் எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லுங்க. இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு இடத்துல நம்ம லாக் பண்ணிருக்கோம், ஃபியூச்சரில் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு ஒரு சின்ன ஃபியர் இருக்கும். அதனால தான் எல்லாரும் சொந்த ஊர்லேயே வீடு வாங்கிக்கலாம், இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம். ஸோ அந்த வயசுல இங்கே பாலிசிஸ் எல்லாம் எப்படி இருக்கு? கண்டிப்பாக. அதாவது நீங்கள் எனி கண்ட்ரி இந்த வேர்ல்டு, நீங்கள் இப்போ நாங்கள் எங்கள் கம்பெனியில் வந்து ஆள் எடுக்கிறோம் அப்படின்னா, எம்ப்ளாயிஸ்க்கு வந்து நாங்கள் வீசா எடுக்கிறோம் அப்படின்னா, அவங்க என்ன கேட்டகரி கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியன்ஸ்க்கு வந்து 85% இந்தியன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம், 15% அதர் நேஷனல் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. மற்ற நாடுகளில் வந்து 85% சிட்டிசன்ஸ் எடுக்க சொல்லுவாங்க, இல்லை பிஆர் எடுக்க சொல்லுவாங்க, இல்லை மிக்ஸ் நேஷனல் எடுக்க சொல்லுவாங்க. உலகத்திலே துபாயில் மட்டும்தான் இந்தியன்ஸ்க்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் கேட்டகரி கொடுக்குறாங்க. இப்போ இந்தியன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம்னே சொல்கிறாங்க. ஆனால் இந்தியன்ஸை வச்சு தான் இந்த நாடே இயங்கிட்டு இருக்கு. பிஸ்னஸில் சரி, லேபர் ஃபோர்ஸில் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் ரியல் எஸ்டேட்டில் சரி, நீங்கள் எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸோட ஒர்க் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகம், இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம். நம்ம அதிகமாக இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும், இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். நாட் ஒன்லி ஃபார் ரியல் எஸ்டேட், நான் சொல்கிறது பிஸ்னஸ்க்கு சொல்கிறேன், ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஆஃப்ஷோர் அக்கௌண்ட் ஓப்பனிங், எக்கச்சக்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேயே வந்து லாட் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ மெயினாக ஏன் நம்பி வராங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 50% இந்தியன்ஸ் இப்போ இருக்காங்க. ஸோ நாட்டில் ஒரு வெளிநாட்டில் இந்தியன்ஸ் போல 50% இருக்காங்க. இல்லை கேட்டகரி பார்த்தீங்கன்னா எல்லா செக்டர்லையுமே நம்ம ஆளுங்க இருக்காங்க. ஸோ இந்த செக்டர்னு கிடையாது. இப்போ நீங்கள் யூஎஸ்ல போனீங்கன்னா ஐடியில் மட்டும் இருப்பாங்க, யூகேல போனீங்கன்னா பிஸ்னஸில் ஐடியில் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்ல மட்டும் தான் இந்தியன்ஸ் இருப்பாங்க. இப்போ துபாயில் இந்தியன்ஸ்ல செக்மெண்ட்டே கிடையாது. ஸோ அப்படின்றப்ப நம்ம வந்து இந்த நாட்டை ஆண்டுட்டு இருக்கோம்ன்றா இன்டெரக்டாக சொல்லணும். யூ டாமினேட் தி சிட்டி அப்படின்றப்ப நமக்கு ப்ரையாரிட்டி அதிகமாக கிடைக்குது. இங்கே ஃபெசிலிட்டிஸ் அதிகமாக கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. நம்ம ஃபெஸ்டிவல்ஸ் தீபாவளி கொண்டாட அலோவ் பண்ணிட்டாங்க, தைப்பூசம் கொண்டாட அலோவ் பண்ணிட்டாங்க, தேவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க, கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க, கூட ஏதோ ரீசெண்டா கோயில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அலோவ் பண்ணிருக்காங்க. நம்ம பாரத பிரதமர் மோடி வந்து ஓப்பன் பண்ணாரு, கோயில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியன்ஸ்னாலே உங்களுக்கு தெரியும், மெஜாரிட்டி ஆஃப் ஹிந்துஸ் தான் அதிகம் இந்தியன்ஸ்ல. ஸோ தேவையான ஹிந்துஸ் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணாங்க. இது முஸ்லீம் நாடுன்னு ஒரு பின்பம் இருக்கு, அதை பிரேக் பண்ணாங்க எப்பயோ. இதே பெரிய சேஞ்ச் ஓவர் தானே. எந்த நாடு இந்த மாதிரி பண்ணுவாங்க? யூஸ் பண்ண முடியுமா இந்த மாதிரி? ஸோ இந்த மாதிரி பாலிசிஸ் வந்து இந்தியன்ஸ் ஃபேவரா நடந்துட்டு இருக்கு இந்த நாடு. ஸோ நாங்கள் என்ன சொல்றோம்னா, கண்டிப்பா நமக்கு அகேன்ஸ்டா திரும்பினா பாதிக்கப்படுறது இந்த நாட்டு மக்கள் தான், அதாவது யூஎஸ் சிட்டிசன்ஸ் நான் சொல்றோம். ஸோ துபாயில பாத்தீங்கன்னா மொத்தமே வந்து 6 to 7% தான் நேஷனல்ஸ் இருக்காங்க. மிச்சம் 93% எக்ஸ்பயர்ஸ். அந்த எக்ஸ்பயர்ஸ் 50% இந்தியன்ஸ். ஸோ அப்படின்றப்ப நம்மளோட டாமினேஷன் வந்து இங்க சிட்டியில் அதிகமா இருக்கு. ஸோ அப்படின்றப்ப நம்ம இங்க லார்ஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் நமக்கு வராதுன்னு சொல்றேன். எல்லா மிடில் ஈஸ்ட்ல இருக்க நாடுகள்ல சேஃபஸ்ட் சிட்டின்றது துபாய் தான். ஃபார் உமன் சேஃப்டி, ஃபார் சில்ட்ரன் சேஃப்டி, கன் கல்ச்சர் கிடையாது, மற்ற எந்த கிரைமும் இங்கே கிடையாது, எந்த அசம்பாதமும் கிடையாது. அதனால எல்லா வித மக்களுக்கும் ஒரு உகந்த சிட்டியா இங்க இருக்கு, எல்லா கல்ச்சருக்கும் ஏற்ற நாடா.